ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ வெற்றிகரமாக ரேஷியோவை நம்ம டைப் வைஸ் பிரித்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட ஒரு பகுதி இந்த ப்ரொபோர்ஷன் பேஸ்ட். ஓகேவா? ஸோ தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 2024 ரேஷியோ கொஷின் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனாலும் அதிக கொஷின்ஸ் இல்லை. நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா 2024 இப்போ லேட்டஸ்டாக நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்து நிறைய வந்து மெனி கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். ஆனால் இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, அதிகமான டைப்ஸ் கிடையாது, ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். சில கொஸ்டின்ஸ் மைண்டில் அடிக்கலாம், சில கொஸ்டின்ஸ் பேப்பர் பென் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைப் வைஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் கொஸ்டின், அதாவது ஏஎல்பி, ஜேஇ, ஆர்பிஎஃப், டெக்னீஷியன், குரூப் டி, என்டிபிசின்னு எல்லா எக்ஸாம்லையுமே இந்த ப்ரொபோர்ஷன் டைப்பில் பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறாங்க. சரியா? இந்த கம்ப்ளீட் ப்ரொபோர்ஷனை 2 வீடியோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ இது, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் அதோட கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும், லைவ் டெஸ்ட். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் தான் என்னோட அந்த அனௌன்ஸ்மெண்ட், லைவ் டெஸ்ட்டு இது எல்லாமே அதில் தான் வரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்பாக டிவைட் பண்ணலாம். இந்த ப்ரொபோர்ஷன் டைப்பில் 3 டைப்பாக உங்களை கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் இன் 2 numbers ஆர் கிவன். 2 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, கேட்பாங்க. ப்ரொபோர்ஷன் when 3 numbers are given. 3 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க அண்ட் உங்களை ஒரு அன்னோன் டேட்டா கேட்பாங்க. ப்ரொபோர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன், ஒன்று கூட்டியோ இல்லை கழிச்சோ. ஸோ இதுவும் அண்ட் இது கூட மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு ஒரு இதோட ரிலேட்டட் தான். இதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 டைப்பையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் 0 லெவல் 2024 அவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்து ரொம்ப ஈஸி. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சரியா? when 2 ratios are equal, we can say that the ratios are in proportion. அதாவது 2 விகிதங்கள் சமமாக இருந்தால் அவை விகித சமம் எனப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 ரேஷியோ இருக்கு. சரியா? A:B, C:D. என்கிட்ட 2 ரேஷியோ இருக்கு. இந்த 2 ரேஷியோ ஈக்குவலா இருந்தா, ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும், நம்பர்ஸ் ஈக்குவலா இல்லை. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரியா? அதை நம்ம ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2 விகிதங்கள் சமமாக இருந்தால் இத டெக்னிக்கலி எப்படி நோட் பண்ணுவோம்? இப்படி ஈக்குவல் டுலாம் போடக்கூடாது. சரியா? அதாவது A:B is proportional to C:D வாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடந்த 2024 கொஸ்டின்ல பிளைனாவே இதை கொடுத்துருந்தாங்க. ப்ரொபோர்ஷன் எந்த வேர்டுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. அப்போ நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த A:B is proportional to அப்படின்னு நீங்க 4 டாட் இருக்கு பாருங்க, இதுதான் ப்ரொபோர்ஷன்ல அந்த ரேஷியோஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரியா? அதாவது விகித சமமா இருக்கு, இந்த 2 விகிதங்களும் விகித சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எப்பயுமே நீங்க ரேஷியோவை ஃப்ராக்ஷன்ல எழுதலாம் சொன்னா. ஸோ ப்ரொபோர்ஷனா இருக்கு அப்படிங்கிறது which implies that இந்த A/B equal to C/D. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் சிம்பிள் இல்ல கொஸ்டின்லேயே ப்ரொபோர்ஷன் அப்படின்னு டேட்டாலே கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியும் டினோட் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரியும் நீங்க டினோட் பண்ணலாம். சரியா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் ஈக்குவல் அப்படிங்கிறதுனா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஈக்குவலா 1:2 1:2, இது கிடையாது. ஸோ ரேஷியோ ஈக்குவலா இருக்கு, விகிதம் சமமா இருக்கு அப்படிங்கிறது இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 2:4 இருக்கு, 3:6 இருக்கு.
இது ப்ரொபோர்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ப்ரொபோர்ஷனா இருக்கு. அதாவது இது ஒரு விகித சமம். அதாவது இதில் கொடுக்கப்பட்டுள்ள 2 விகிதங்களும் சமம், எண்கள் சமம் இல்லை. அப்போ அதை நான் எப்படி செக் பண்றது? பல வழிகள் இருக்கு. இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மெயினா. இப்போ இத ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில டேர்ம்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் அதாவது முதலாம் விகிதாச்சாரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்க இதை நம்ம செகண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சரியா? நான் ஷார்ட்டா எழுதுறேன், புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம செகண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம், அதாவது இரண்டாம் விகிதாச்சாரம். சரியா? அண்ட் இதை வந்து நம்ம தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மூன்றாம் விகிதாச்சாரம். அண்ட் இதுதான் 4வது இடத்துல இருக்கிறதுனால நான்காம் விகிதாச்சாரம். ரைட்டா? சோ கேள்வியில நீங்க பார்க்க வேண்டியது ப்ரொபோர்ஷனா இருக்கா? 99.9% ப்ரொபோர்ஷனா தான் இருக்கும். பட் அதை செக் பண்ண தெரியறதுலயே நம்மளால ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இது ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. எப்படி பார்த்ததுமே நான் எப்படி சொல்லிட்டேன்? அதை செக் பண்ண சில பாராமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் இன்டூ என்ன பண்றீங்கன்னா செகண்ட் ப்ரொபோர்ஷன் வரும். இப்போ 2 எப்போ 4 ஆகும்? இன்டூ 2 பண்ணும்போது. கரெக்டா? அதே இன்டூ 2 பண்ணும்போது இங்க ஆன்சர் வந்ததுன்னா இந்த ரேஷியோவும் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, விகித சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபிராக்ஷனா மாத்தி ஈக்குவல் பண்ணியே காட்டுறேன். இதை எப்படி ஈக்குவல்னு சொல்றேன். இப்போ இதை எப்படி ஃபிராக்ஷனா மாத்துவோம்? ரேஷியோவை ஸ்டார்டிங் வீடியோலயே சொல்லிட்டேன். இப்படி எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான். ரேஷியோவை இதான் ஃபிராக்ஷனா மாத்துறது. இது 3/6. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். கேன்சல் பண்ண முடியுது 1/2. இங்கேயும் கேன்சல் பண்ண முடியுது 1/2. ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/2 தானே? ஸோ இது ஒரு வழி. மைண்ட்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியறதுக்கு இது ஒரு அப்ரோச். எப்படி சொல்றேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா இருக்கும் கேள்விலாம். சரியா? நீங்க ரேஷியோலாம் முடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சரி, ஓகே, நிறைய கொஸ்டின் இருக்கு, பார்க்க தான் போறீங்க. சரியா? இப்படி கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா 2 மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைண்ட்ல அடிக்கிற மெத்தட் ஒன்று, அது எங்க யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்ல ஆன்சர் பண்ற மாதிரி அந்த மெத்தட் எங்க யூஸ் பண்ணணும், ரெண்டையுமே சொல்றேன். இப்போ இதான் கேள்வி, அசால்ட் பண்ணலாம் நீங்க. ப்ரொபோர்ஷன் நீங்க கொடுத்துட்டாங்கன்னா இது ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு, விகித சமம்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 4 × 2 8. அப்போ இதை இன்ட்டு என்ன பண்ணணும்? அதே 2. அப்போ ஆன்சர் என்ன? 24 க்ளோஸ். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நீங்க ஆப்ஷன்லேயே அடிப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஸோ இது ஒரு மெத்தட். ரைட்டா? இப்படி நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஆர் இன்னொரு மெத்தட், எக்ஸாம்பிளுக்கு நான் ஈஸியாவே போறேன். சரியா? இந்த ப்ளூ மட்டும் வேண்டாம்ல, உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை. ரெட் எப்பயுமே நல்லா இருக்கு. ஓகே, இப்போ 2:4. ஸோ இது உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. மைண்ட் அப்ரோச் உங்களுக்கு தெரியும். மைண்ட் அப்ரோச் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ என்ன பண்ணுங்க, இது அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணுவீங்க? 2/4 இஸ் ஈக்குவல் டு 3/x இல்லையா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? பொதுவாக கிராஸ் மல்டிப்ளை. அதாவது 2x ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 12/2. ஸோ என்னோட ஆன்சர் 6. இது ரொம்ப நார்மல் மெத்தட், ரொம்ப நார்மல் மெத்தட். சரியா? இதை நீங்க இன்னொரு மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இது விகித சமமா இருக்கிறதுனால எப்பயுமே இந்த கடைசியில உள்ள எண்களை நீங்க பெருக்கும் போது அது நடுவுல உள்ள 2 எண்களின் பெருக்கல் தொகைக்கு சமமாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்களோட ப்ரொபோர்ஷன், A:B இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, அப்படிதான் சொல்லணும். சரியா? டெக்னிக்கலி C:D இப்படி இருக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே இந்த A × D இந்த B × C சமமா இருக்கும். அப்போ A × D ஈக்குவல் டு B × C ஆர் AD ஈக்குவல் டு BC. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளிகேட்டடா ஒரு டேர்ம் வருது சரியா, ஒரு ஆட் நம்பரா வருது, ஒற்றைப்படை எண்களா வருது, கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு சரியா. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், எக்ஸாம்ல அப்படியெல்லாம் வராது, இதனால சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 91:93 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 89:x சரியா. ஸோ இது கண்டிப்பா நீங்க இன்டூலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா டைரக்டா எழுதுங்க, ஏடி ஈக்குவல் டு பிசி சொன்னா அப்போ இங்க ஏடி ஈக்குவல் டு பிசி, அப்போ இங்க டி தான் இல்லை, டி தான் இல்லை இல்லையா. டி இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஏவா அங்க அனுப்பலாமா, பிசி பை ஏ. அப்போ இந்த கொஸ்டினை நீங்க டைரக்டா பிசி பை ஏ அப்படின்னு சிங்கிள் ஸ்டெப்ல எழுத முடியும். ஆன்சர்லாம் பண்ணாதீங்க, சால்வ்லாம் பண்ணாதீங்க, பாயிண்ட்ல தான் வரும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த மெத்தட் எங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இரட்டைப்படை எண்ணில் வருதுல, ஈஸியா டிவைட் ஆகிறது இந்த ஈஸியான வாய்ப்பாடுல. இப்போ 2 × 2 போட்டா 4, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலகாலமா வந்துட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் 2 × 2 ஈஸியா பண்ணுவீங்க, 3 × 2 ஈஸியா பண்ணுவீங்க. பட் இதுல அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. ஸோ கோ வித் தட் மெத்தட், அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க ஓகேவா. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் சரியா. when 3 numbers are given, இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் 2 நம்பர்ஸ் போடுறேன். ஸோ when 3 numbers are given, ரொம்ப ஈஸி, மைண்ட்லயும் அடிக்கலாம். 3 டேர்ம் கொடுத்துருவாங்க, 4வது டேர்ம் கேட்பாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்கலாம், செகண்ட் ப்ரொபோர்ஷன் கேட்கலாம், தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்கலாம், இல்ல ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்கலாம். ஒரே ரூல் தான், ஏபிசிடில எதை கேட்டாலும் சரி, எதை கேட்கறாங்களோ அது ஒரு சைடு இருக்க போகுது, என்ன 3ன்னு தெரியுதோ அது இன்னொரு சைடு இருக்க போகுது சரியா. ஆல்வேஸ் ரிமெம்பர், கடைசி இன்டூ கிட்ட கிட்ட இருக்கிறது இன்டூ சரியா. அதாவது நடுவுல இருக்கிற 2 டேர்ம்ஸ் இன்டூ ஆகும், அண்ட் முதல்ல இருக்கிறதும் கடைசியில இருக்கிறதும் இன்டூ ஆகும் சரியா. ஏடி ஈக்குவல் டு பிசி ஆர் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ லாஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு மிடில் டேர்ம்ஸ், அப்படியும் நீங்க ஞாபகம். இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த கேள்வி பாருங்களேன், ஏஎல்பியில கேட்கப்பட்ட கேள்வி. இஃப் 18:24 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 24:y, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் y? இப்போ என்ன கேள்வி, 18, 24, 24 y இல்லையா. அதாவது நான் சொன்ன மாதிரி என்ன மெத்தட்னாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ 18 கீழே 24 ஈக்குவல் டு 24/y இல்லையா. இதையே கூட நீங்க கேன்சல் பண்ணலாம், தப்பே இல்லை. 6 3s are 6 4s are. இந்த நேரா இருக்கிறதையும் நீங்க அடிக்கலாம், அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ y இங்க வந்துடும், இந்த 4 இங்க வந்துடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ y-யோட வேல்யூ என்ன, 32, 32 ஆப்ஷன் டில இருக்கு. மைண்ட்ல உங்களால ஈஸியா யோசிக்கவும் முடியும். எப்படி சொல்றேன் பாருங்க, 18 24 ஆயிருக்கு, அப்போ இன்டூ ஏதோ ஆயிருக்கு, அதனால வேல்யூ பெருசா தான் இருக்கு. அப்போ 24 இன்டூ ஏதோ பண்ணா 24 விட பெரிய ஆன்சர் தான் எனக்கு வரும். 24 இல்ல 18 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அட் த சேம் டைம் 24 பாதி எடுத்து, 24 பாதினா 12 கூட்டினீங்க தான் 36 வரும். இங்க 18 பாதியான 9 கூட்டினா மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுவும் என்னோட ஆன்சர். ஸோ மைண்ட்லயும் உங்களால யோசிக்க முடியும். இதுல மைண்ட் அப்ரோச் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல பார்த்துருவோம் சரியா. என்னோட ஒரே நோக்கம், டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல மினிமம் டைம்ல நீங்க எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அடிக்கும் சரியா. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இந்த மாதிரி டாட் கொஸ்டின்லாம் வரும்போது, பாயிண்ட் வச்ச கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது நீங்க கண்டிப்பா பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுங்க மினிமம் ஸ்டெப்ஸ்ல சரியா. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், ஒரே ஸ்டெப்ல உங்களால ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 9.6, 16.8, 18x. அதே மாதிரி இந்த கேள்விங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பெருசா தேவைப்படாது. ஏன்னா இருக்கக்கூடியதே 4 டேர்ம் தான். அதுல 3 கொடுத்து 1 கேட்க போறாங்க, இல்லைன்னா அடுத்த டைப்ல 2 கொடுத்து இன்னொன்னு கேட்பாங்க சரியா. அதனால இதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. இப்போ இங்க பாருங்களேன், ஏடி நான் என்ன சொன்னேன், முன்னாடி உள்ள அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ இன்டூ மிடில் இருக்கிற 2 டேர்ம் இன்டூ. அப்போ மிடில் இருக்கிற 2 டேர்முமே எனக்கு தெரியும். ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா இது இன்டூ ஆயிடும். அந்த ஒத்த டேர்ம் அந்த பக்கம் இருக்கிறதும் இங்க கொண்டு வரும்போது நீங்க டிவைட் ஆயிடும் சரியா. ஓகேவா, கிளியரா. தென் முடிஞ்ச அளவுக்கு பெரிய டேபிள்ல எப்பயுமே கேன்சல் பண்ண பழகுங்க, அது ஸ்டெப்ஸை குறைக்கும் சரியா. இப்போ இங்க 6
9 எல்லாம் போக 6 3s are 6 1.6 are then 4s are 4.2 are then 4.2 போகாது 3 போகாது இப்போ 4.2 into 3 6 12.6 0.4 ரெண்டுத்திலையுமே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நீங்க பாயிண்ட பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் 4 3s are 12 4 1s are 4 ரிமைனிங் 2 வரும் 31.5 31.5 ஆப்ஷன் டீல இருக்கு ஓகேவா ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் வர கொஸ்டின்ல ரொம்ப ஸ்டெப்ஸ் இல்லைனாலும் மினிமம் ஸ்டெப்ஸ்ல சால்வ் பண்ணுங்க இல்லைனா நீங்க இப்படி அதையே ஃப்ராக்ஷனா மாத்தி 9.6 by 16.8 ஈக்குவல் டு 18 by x இப்படி போடுவீங்க அடுத்த ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க இங்க ஒரு ஸ்டெப் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஸோ இதை நான் டைரக்டா ஷார்ட் பண்ணி ஒரு 2 ஸ்டெப் ஷார்ட் பண்ணி டைரக்டா இப்படி போயிடுங்கன்றேன் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல ஏடி ஈக்குவல் டு பிசி சரியா ஸோ அதை ஃபாலோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன் 9:12 is proportional to 12:k இதுல k ஓட வேல்யூ என்னன்னு கேட்கல k plus 1 என்னன்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா டெக்னீஷியன் k plus 1 அதாவது இந்த வேல்யூ என்ன நீங்க கண்டுபிடிக்கணும் அது கூட 1 கூட்டணும் சரியா இப்போ இங்க 9 12 மாறி இருக்கு சரியா 9 12 மாறி இருக்கு அப்போ அங்க 12 என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 9 into என்ன பண்ணா 12 into 4/3 நான் அப்படிதான் யோசிப்பேன் 9 into என்ன பண்ணீங்கன்னா 12 4/3 அது எப்படி ஒண்ணுமே இல்லை இப்போ 9:12 இருக்குன்னா அதை into 12/9 பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும் பக்கத்துல உள்ள வேல்யூ மேலேயும் இங்க உள்ள வேல்யூ கீழேயும் இப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்க 9க்கு 9 கட் ஆகி 12 அப்போ இது 4/3 இது அடிச்சுங்க அப்போ இதே 4/3 இங்க 12 into 4/3 என்ன 4 4s are 16 ஆப்ஷன் டி இது நான் யோசிப்பேன் அட்வான்ஸ்டா ஸோ கொஞ்சம் டேபிள்ஸ்லாம் நல்லா ஷார்ப்பா இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப அப்படியே மைண்ட்ல அடிக்கிறதுக்கு உதவும் சாரி 16 பிளஸ் 1 கேட்டதுனால 17 சரியா இந்த மாதிரி நான் யோசிப்பேன் எப்படினோ டீட்டெயிலா சொல்லிடுறேன் ஸோ அப்படி நீங்க யோசிச்சீங்கனாலும் சரி டேட்டா பாக்குறீங்களா உங்களோட சிபிடியில் டேட்டாவை பாக்குறீங்களா 9:12 ஏன்னா மல்டிபிள் மெத்தட்ஸ் கற்று வச்சுக்கிறது எப்பயுமே பெஸ்ட் சரியா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே இந்த பக்கத்துல உள்ள வேல்யூ எப்படி கிடைக்கும்னா இந்த பக்கத்துல உள்ள வேல்யூ டிவைடட் பை இந்த முதல்ல உள்ள வேல்யூவால நீங்க இன்டூ பண்ணணும் இப்போ இந்த 9 இன்டூ 12/9 பண்ணி பாருங்களேன் 9க்கு 9 கட் ஆகி 12 அப்போ அதே மாதிரி தான் நீங்க இங்கேயும் பண்ணணும் இன்டூ 12/9 12/9 பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்டூ 4/3 நீங்க பண்ணலாம் இந்த மெத்தட் குழப்புச்சுன்னா விட்டுருங்க நோ ப்ராப்ளம் பிகினர்ஸ்க்கு இது புரியாம கூட இருக்கலாம் அட்வான்ஸா இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் வேற மெத்தடும் இருக்கு அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நடுவில் உள்ளது சரியா நடுவில் உள்ளது என்னது 12 into 12 அப்போ அந்த 9 தான் ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும் 3 3s are 3 4s are 4 into 4 16 k ஓட வேல்யூ 16 இவங்க இங்க கேட்கறது k plus 1 அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா 16 plus 1 தான் பண்ணணும் 17 உங்களோட ஆன்சரா இருக்கும் ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ நீங்க இந்த மாதிரி 0 லெவல்ல இருந்து டைப் வைஸ் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எப்பயுமே என்னோட கோர்சஸ்ல 10-12 எக்ஸாமோட கம்பைலேஷனாக தான் இருக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சிபிஓ எம்டிஎஸ் ரயில்வேல குரூப் டி என்டிபிசி ஏஎல்பி ஜேஇ சிபிடி 1 சிபிடி 2 என்டிபிசிக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் கோர்சஸ்லாம் போயிட்டு இருக்கு ஸோ வாங்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பரேஷனை எவ்வளோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க இஃப் இன்ட்ரெஸ்டட் சரியா ஸோ மறக்காம நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க லேர்ன் வித் விக்னேஷ் இதுல மெயினா இந்த 3 கோடு இருக்கு இல்லையா இதை டச் பண்ணீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு செக்ஷன் இருக்கும் தனியா வரும் ஆப்ஷன்ல வரும் அதுக்குள்ள போங்க நான் சொல்லவே முடியாத அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு ஃபோல்டரா போட்டு டெக்னிக்கல் மெட்டீரியல்ஸ்ல இருந்து நான் டெக்னிக்கல் மெட்டீரியல்ஸ்ல இருந்து நார்மலா நம்ம மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் புக்ஸ்ல இருந்து தமிழ் மீடியம் என்னெல்லாம் இருக்கோ அந்த புக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்கு சரியா ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அண்ட் தென் மறக்காம கோர் செக்ஷனுக்கு வாங்க இங்க ஸோ வந்தீங்கன்னா குரூப் டி பேட்ச் அது குரூப் டிக்கு மட்டும் இல்லை யூ கேன் டார்கெட் எனி ரயில்வே எக்ஸாம் என்னோட இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஹை லெவலாக தெரிஞ்சுது அப்படின்னா அதை விட ஹை லெவலாக அதை விட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 0 லெவல் டு மெயின்ஸ் லெவல் உங்களுக்கு இதுலேயே கிடைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் என்னோட எல்லா கிளாஸஸுமே சரியா ஸோ இதில் கம்ப்ளீட் மேத்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்கு அண்ட் குறிப்பாக 10 டெமோ வீடியோ இருக்கு என்னோட கோர்ஸ் இல்லை யாரோட கோர்ஸும் நீங்கள் டெமோ பார்க்காம டிசைட் பண்ணாதீங்க சரியா
10 டெமோ வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வீடியோஸ் அது ஃபுல்லாக பாருங்க. நான் எப்படி கொண்டு போகிறேன், டைப் வைஸ் தான் கொண்டு போகிறேன்னா, வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கா, அதெல்லாம் நீங்களும் நம்பணும்ல, ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? ஸோ மறக்காம டெமோ வீடியோஸ் பாருங்க, கிளிக் பண்ணி உள்ள போங்க. கூப்பன் இருந்துச்சுன்னா ஆஃபரில் பை நவுன்னு இருக்கும். அந்த பை நவ் கிட்ட கூப்பன் இருக்கும். கூப்பனை டச் பண்ணீங்கன்னா 25%, 10%, 20% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இதில் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் பேட்ச் இருக்கு. மேக்ஸ் ரீசனிங் மட்டும் வேணும் அப்படின்னா தனியாக இருக்கு. சயின்ஸ் சிபிஎஸ்இ புக் நீங்கள் படிக்க வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். ஏன்னா எல்லாமே இதுலேயே இருக்கு. தியரி கிளாஸஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட 6 வருஷத்து கொஸ்டின் இதுலேயே இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே. சரியா? ஸோ எல்லாத்துலேயுமே டெமோ வீடியோஸ் இருக்கு. கூப்பன் இருந்ததுனாலும் எல்லாத்துலேயுமே இருக்கும். மறக்காம இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டச் பண்ணி கோர்ஸை பை பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். ஸோ இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. டெக்னீஷியன் கிரேட் 3ல ஒரு கேள்வி. 64:x is proportional to x is to 169 and x is greater than 0. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஏன்னா எல்லாமே 0க்கு மேலே தான் இருக்கு. ஸோ என்னோட சான்சஸ் ஆஃப் ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண தான் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். சரி, எப்பயுமே நடுவில் உள்ள வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ அதை தானே இன்டூ பண்ணுவோம். அப்போ இங்கே அப்படி இன்டூ பண்ணீங்கன்னா 64 into x. சரி, நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிடுறேன். அதுதான் உங்களுக்கு புரியணும்னு இல்லை. என்ன மாதிரி யோசிக்க உங்களுக்கும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க. இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா வரும், நோ ப்ராப்ளம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ் ஸ்கொயர் வந்துருமா அந்த பக்கம், ஒரு பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், இன்னொரு பக்கம் 64 into 169 வந்துடும். அப்போ இந்த ஸ்கொயரை நான் அமிச்சலாம் என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 into 169 வருமா? ஸ்கொயர் ரூட் 64 into 169. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8, 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 13. 13 into 8 என்ன? 104. 104 என்னோட ஆன்சர் ஆப்ஷன். இது நான் இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ற மைண்ட் மெத்தட். புரியலனாலும் நோ ப்ராப்ளம். இங்க பாருங்க, இப்போ இங்க இப்படி இருக்கா, 64 is to x is to 169. நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் நடுவில் இருக்கிற டேர்ம்ஸ். ஸோ என்ன ஆகும், அப்போ 64 into 169 உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரை தரும் இல்லையா? தென் அப்போ இங்க எக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை இங்க அனுப்பிச்சிங்கன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். பேசிக் இதெல்லாம் 64 into 169. தனித்தனியா கூட ரூட் எடுங்க, அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரூட் 64 என்ன 8ன்னு சொல்லுவோம், ரூட் 169 என்ன 13ன்னு சொல்லுவோம். அதுதான் என்னோட எக்ஸ் வேல்யூ. 13 into 8 என்ன 104. அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன். இந்த மெத்தட் நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்குமே மைண்ட் வந்துடாது. பட் ஆஃப்டர் சம் எக்ஸ்பீரியன்ஸ், சில நாட்கள் இதையே ப்ராக்டிஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். இங்க பாருங்க, 7, 12, 21 அண்ட் கே ஆர் இன் ப்ரொபோர்ஷன் த வேல்யூ ஆஃப் கே. ஒன்றும் இல்லை, 7, 12, 21 கே இதெல்லாம் வந்து விகித சமமா இருக்கு. கேவின் மதிப்பு என்ன? இதான் கேள்வி. தமிழையும் சொல்லிட்டேன். சரியா? அப்ப என்ன அர்த்தம், இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம் இல்லையா? கரெக்டா? அப்போ நடுவில் உள்ள 2 டேர்ம் இன்டூ ஆகும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அப்போ நடுவில் உள்ளதுன்னா இந்த 12 into 21 அப்படியே வந்துடும். இந்த 7 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 7 3s ஆர் டைரக்டா போகும். 12 into 3 என்ன 36 ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி இருக்கு பாருங்க, ஆனா 11 கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஸோ இதுக்கப்புறமாவது நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருப்பீங்க, மைண்ட் நல்லா ஷார்ப் ஆயிருக்கும் நான் நம்புறேன். கேள்வியை பார்க்குறீங்களா? டைரக்டா பண்ணுங்க. 11 into 21 கீழே 7. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 3, 11, 3, 33 ஆப்ஷன் சி. சில சமயம் 4-5 ஸ்டெப்னால உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். சிங்கிள் ஸ்டெப்ல கூட அடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை, மினிமம் டைம்ல. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல 4ஆம் விகிதாச்சாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே தான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க, அதே தான். இப்போ இங்க பாருங்க, 15 10 ஆயிருக்கு. இப்போ 12 என்னவாயிருக்கு? அப்படியும் நீங்க யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இவ்வளவு நேரம் யூஸ் பண்ண அதே சிங்கிள் ஸ்டெப் 10 into 12 டிவைடட் பை 15 பண்ணீங்கன்னா 5 2 10, 5 3 15, 3 4 12, 2 4 8. ஸோ நான் இதை ஸ்பீடா பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வேற ஒரு பெரிய விஷயமும் இல்லை, டேபிள்ஸ் கட்டாயம். ஸோ இன்னொரு வீடியோ வேணுமா உங்களுக்கு? மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இந்த வீடியோஸ் பார்க்கும்போதுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் பேசிக்கா அப்படிங்கிறத வேணும்னா சொல்லுங்க, நான் ஒரு வீடியோவா தரேன். சரியா?
15, 25, 12 கேள்வியில வேற எந்த மாற்றமும் இல்லை. அப்ப என்ன பண்ண போறீங்க? டைரக்டா நடுவுல உள்ள அந்த 2 டேர்ம் சி இதுல என்ன சொல்றாங்க அதை சொல்லிடுறேன். ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல்னா என்ன அர்த்தம்? 3 வேல்யூஸ் கொடுத்துட்டா அது இப்படி இருக்குன்னு அர்த்தம் கேள்வி. ஆனா அவங்க அதை அவ்வளவு டீட்டெயிலா கொடுக்கல. பட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரியா? இதான் கேள்வி. அதை அவங்க அப்படி கொடுத்துட்டாங்க ஷார்ட்டா. நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இந்த நடுவுல உள்ள 2 டேர்ம் இங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். 3 4s are 5s are 5s are 5 into 4 and 20 20 அங்க இருக்கு ஆப்ஷன். ஏவா தட்ஸ் இட். ஓகே, சிம்பிள் டைப் தான், சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन 6 18 39 and x are in proportion, then find the value of x. இப்போ இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஈஸியா தெரியுது. எப்படி சொல்றேன்? பார்க்கும்போதே 6 எப்போ 18 ஆகும்? இன்டூ 3 பண்ணா. அப்போ 39 இன்டூ 3 பண்ணுங்க, 117 என்னோட ஆன்சர் ஆப்ஷன். இதுக்கு தான் டேபிள்ஸ். இப்போ 39 இன்டூ 3 பண்ணீங்கன்னா 117க்கு போலாம். அதை இப்படி கூட பண்ணுங்க, இன்டூ 3 பண்ணீங்கன்னா 18, இங்க இன்டூ 3 பண்ணீங்கன்னா கடைசி ஸ்தானத்தை மட்டும், கடைசி இலக்கத்தை பாருங்களேன், 3 9 27. அப்போ கடைசி இலக்கம் எனக்கு 7 வரணும். கடைசி இலக்கம் 7 இங்க ஒன்று தானே இருக்கு ஆப்ஷனே. ஸோ அப்படி மைண்ட்ல நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெருசா ஃபார்முலா லாஜிக் மனப்பாடமான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு கேள்வி 24 8 9. அப்போ நாலாவது என்னன்னு கேட்குறாங்க. மிடில் இருக்கிற டேர்ம்ஸ் எனக்கு தெரியும், 8 9 கீழே 24. ஸோ இது 3 ஸ்டார் போகும், இது ஒரு 3 ஸ்டார் போகும். என்னோட ஆன்சர் 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். If 12, 24, 45 and y are in proportion, then the value of y. Same question, எதுவுமே பெருசா மாற்றமே இல்லை. 24 into 45 divided by 12. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 12 2 45 2 என்ன 90. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 into என்ன பண்ணீங்கன்னா 6 into 2. அப்போ 6 into 2 பண்ணீங்கன்னா 12 ஆப்ஷன். ஸோ கேள்விதான் பெருசா இருக்கும். நம்ம வீடியோ சொல்லலாம், ஆன்சர் நம்ம ஷார்ட்டா சால்வ் பண்ணிடுவோம். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, குரூப் டில கேட்கப்பட்டது, டஃப்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். என்ன 2 கொஸ்டினை ஒன்னா சேர்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரியா? ஸோ இங்க பாருங்க, 8:4 is proportional to 3.2 is to x and 3:6 is proportional to 6 is to y. What is the value of x to y? இப்போ ரெண்டுமே ஒண்ணுமே இல்லாத டேட்டா, ஈஸி டேட்டா. 8 எப்போ 4 ஆகும்? அதோட பாதி தான் 4. அப்போ 3.2 பாதி என்ன? 1.6. கரெக்டா? அவ்வளவுதானே. 3 into 2 போட்டீங்கன்னா 6, 6 into 2 போட்டீங்கன்னா என்ன? 12. அப்போ கேட்கப்பட்டது x is to y. அப்போ 1.6 is to 12. பாயிண்ட்ல டவுட் வருதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை எடுத்துருங்க. அதை எடுத்ததால இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 16 is to 120. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 சார் 4 பாயிண்ட்ல தான் வரும். சரியா? ஸோ 4ல அடிக்காதீங்க. 8 2 சார் 8 15 சார் ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 is to 18. பாத்தீங்களா? 6 18 39 x. ஆக்சுவலா இப்பதானே சால்வ் பண்ணோம். நல்லா பாருங்களேன், ஒரு விஷயம் எனக்கே தெரியாம எடுத்துட்டு வந்தேன். ஒரு இன்சிடென்ட் தான். டெக்னீஷியன் கிரேட் 3ல 27ஆம் தேதி 27 டிசம்பர் 2024 கேட்டிருக்காங்க. அதே கேள்விதான், மாற்றமே இல்லை பாருங்க. டேட்டால எந்த மாற்றமுமே இல்லை. அது குரூப் டில வந்திருக்கு. ஸோ இப்படிலாம் நிறைய கேள்வி வரும். இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 6 3 18 39 3 இப்போதான் சொன்னேன் 118. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் when 2 numbers are given. ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க 3 நம்பரா பாத்தீங்களே டேட்டால. இப்போ 2 நம்பர் தான் இருக்கும். அப்போ நம்ம 2 நம்பர் இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை. அதாவது செகண்டா இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 numbers are given. இப்படி கொடுத்துருவாங்க. சரியா? 2 வேல்யூஸ் கேட்கலாம். 2 வேல்யூஸ் உங்களை கேட்கலாம். சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்?
அதாவது செகண்ட் டேர்ம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க தேர்டா எடுத்துட்டு போகலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க a/b இருக்குல்ல, பக்கத்துல இந்த b நீங்க கொண்டு போலாம் x ஃபைண்ட் அவுட் பண்ண. சரியா? சோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரக்டா क्वेश्चनக்கே போறேன். நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 10 and 50. சோ அப்ப இங்க என்ன ஆகுது? 2 நம்பர்ஸ் 2 எண்கள் கொடுத்துட்டு மூணாவது எண்ணை கண்டுபிடிங்க அல்லது மூணாவது விகிதாச்சாரத்தை கண்டுபிடிங்க. அதான் கேள்வி. சரியா? ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது நம்பர் அப்படியே பக்கத்துல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணணும். இப்போ இங்க கேள்வி இப்படிதானே இருக்கு. நீங்க அந்த கேள்வி எப்படி பார்க்கணும்? 10:50 is proportional to 50:x. இப்போ இதுக்கு முன்னாடி டைப் மாதிரியே கேள்வி மாறிடுச்சா? இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 50 divided by 10 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 50 5 என்ன 250 அல்லது 10 × 5 போட்டா 50 50 × என்ன போட்டீங்கன்னா 50 × 5 போட்டீங்கன்னா 250 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி. ப்ரொபோர்ஷன்ல ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் டைப் பாருங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ 18 72 பக்கத்துல இன்னொரு 72 கரெக்டா? சரி, 18 எப்போ ஃபர்ஸ்ட் 72 ஆகும்? இன்டூ 4 பண்ணா. இப்போ பக்கத்துல இருக்க 72 இன்டூ 4 பண்ணுங்க. 72 இன்டூ 4 பண்ணீங்கன்னா 288 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டைப்பும் மைண்ட்ல சால்வ் பண்ணிட்டோமா? அவ்வளவுதான். சரி, இந்த கேள்வியை நீங்க எப்படி பார்க்கணும்? எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? கேள்வியில எப்படி கொடுத்தாலும் சரி, 2 numbers ஆர் கிவனை நான் இப்படிதான் ப்ரோ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். அப்போ மிடில் டேர்ம்ஸ் ரெண்டும் இப்படி வந்துடணும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கிறதுனால எக்ஸ் ஒரு பக்கம் இருக்க போது 18 இங்க எடுத்துட்டு வர போறீங்க எப்படியும். ஸோ ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுங்க. 72 4 4 2 8 4 7 28 288 ஆப்ஷன் சி. ஓகே, ப்ரொபோர்ஷன் இஸ் நத்திங். ப்ரொபோர்ஷன்ல கேள்வி வந்தா யூ ஆர் லக்கி. கண்டிப்பா வந்து கரெக்டா போட்டு வந்துருவீங்க ஈஸியா. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 25:x sorry 25:x is proportional to x is to 36 and x is greater than 0, then what is the value of x? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? x ஸ்கொயர் ஒரு பக்கம் வந்துரும். அப்போ ஏன்னா மிடில் டேர்ம் x ஸ்கொயர் ஒரு பக்கம் வந்துரும், இன்னொரு பக்கம் 25 36. அடுத்த ஸ்டெப்ல அந்த ஸ்கொயர்னா அங்க ரூட் ஆயிடும். அப்ப 25க்கு தனியா ரூட் எடுங்க, 6க்கு தனியா ரூட் எடுங்க, ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணுங்க. 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5, 36க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 6, 5 × 6 30. ஆப்ஷன் டி. கேள்வியே க்ளோஸ். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, கான்செப்ட் பார்த்துட்டீங்க, நிறைய கேள்வி பார்த்துட்டீங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல சால்வ் ஆகும். சால்வ் ஆகுதான்னு சொல்லுங்க. இன்னும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரல, இனிமே தான் தரப்போறேன். சரியா? ஸோ இந்த கேள்வி அடுத்த ஸ்டெப்ல எப்படி மாறும்? மிடில் டேர்ம்ஸ் மேல இல்லையா, அப்படி கூட சால்வ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கீழே இந்த 25 × 36 வந்துடும். ஸோ ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 25 × 36. ஸோ அந்த ஸ்கொயரை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 × 36 மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ தனித்தனியாக கூட ஸ்கொயர் ரூட் எடுங்க, நோ ப்ராப்ளம். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5, 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6, 5 × 6 வந்து 30. ஆப்ஷன் டி. மைண்ட் மெத்தட் ஆர் பேப்பர் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்ல ஒரு கேள்வி. சரியா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. 48:x proportional to x is to 75. What is the value of x? ஸோ அதே கேள்விதான். சம் ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணலாம்ல, இப்போதான் பார்த்துட்டு வந்ததுனால. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 48 × 75. இது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 × 75. இப்போ நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ இதுக்கு முன்னாடி எடுத்தீங்க 25க்கு ஸ்கொயர் ரூட் 5, 36க்கு ஸ்கொயர் ரூட் 6, 49 வந்ததால 7 போட்டிருப்பீங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாதிரி தெரியல. இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இதுக்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒளிஞ்சிருக்கு, அதை நீங்க வெளியே எடுத்துட்டு வரணும். சரியா? இதுக்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 16, 25, 36, 49, 64 அந்த மாதிரி எண்கள் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. பார்க்கலாமா? இப்போ இதை நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அப்போ அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி நான் பிரிக்கணும்.
16 × 3 பண்ணலாமா? ஏன் 48 6 × 8 கூட தான் பண்ணலாமே ப்ரோ நீங்க கேட்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி பிரிங்க. இப்போ 16 × 3 பண்ணிட்டேன்னா 16ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4 தான் வரும். அதே மாதிரி இங்க ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி பிரிங்க. 75 25 3ன்னு சொல்லலாமா? ஸ்கொயர் ரூட்டோட மீனிங்கே என்னன்னா உள்ளுக்குள்ள 2 வேல்யூ இருந்துச்சுன்னா வெளியே ஒரு வேல்யூ வரும். எப்படி சொல்றேன்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நீங்க எல்லாரும் 4ன்னு சொல்லிடுறீங்க. அது எப்படி வருது? ரூட்டுக்குள்ள 4 × 4ன்னு எழுதலாமா? 16. ஸோ 2 4 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு 4 வெளியே வரும். சரியா? சர்ச் அண்ட் இண்டிசஸ்லாம் பார்க்கும்போது இதையும் ரொம்ப ஜீரோல இருந்து கொண்டு வரேன். சரியா? நோ ப்ராப்ளம். 16 வெளியே வரும்போது அப்ப 4 வெளியே வரும். அதே மாதிரி 2 3 இருக்கு, ஒரு 3 வெளியே வரும். 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 வெளியே வரும். ஸோ 4 3 12 12 5 60 எனக்கு ஆன்சர் 60 D. Right? So next question. Third proportional of 36 and 18 be x. What is the value of x? 36 மற்றும் 18 இன் மூன்றாம் விகிதாச்சாரம் x எனில் x இன் மதிப்பு என்ன? ஸோ இந்த கேள்வியை நீங்க சொல்லுங்க. நான் மேல எதுவுமே சொல்லலை, ஏன்னா எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு. எல்லா கேள்விக்கும் பின்றீங்க கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் கமெண்ட் பண்ணி எனக்கே ரொம்ப டைம் எடுக்குது. அந்த அளவு கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா இதை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஹோம்ஒர்க்கா? சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 48 and 24 be x, what is the value of x? 48 மற்றும் 24 இன் மூன்றாம் விகிதாச்சாரம் x எனில் x இன் மதிப்பு என்ன? ஸோ அப்படியே செகண்ட் இருக்கிற டேர்மை இன்னொரு தடவை நகர்த்த போறீங்க. அப்போ என்ன ஆயிரும்? நடுவில் இருக்கிற 2 டேர்மும் 24 ஷார்ட்டா போடுங்க. நடுவில் உள்ளது 2ம் 24னா நடுவில் உள்ளது எப்பயுமே மேலே வந்துடும். இந்த எண்ட்ல இருக்கிறது கீழே வந்துடும். 24 2 2 12. ஸோ என்னோட ஆன்சர் 12. ரைட்டா? கிளியரா? சேம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தா மாதிரி. ஓகே, அதே மாதிரி 24 இன்னொரு முறை பக்கத்துல போகுது. அப்போ 24 தான் வரும் ஆட்டோமேட்டிக்கா. கீழே இந்த 12 வந்துடும். 12 2 முறை போகும். வேற ஒன்றும் இல்லை. 48 ஆப்ஷன். Next question. 3.2 is to x is proportional to x is to 16.2. What is the value of x? சரியா? ஸோ அதே மாதிரி தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சிங்கிள் ஸ்டெப்ல போடுறோம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ போட்டோம்? இங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.2 இன்டூ 16.2 வருது. ஓகேவா? சரி, இப்போ இங்க ஸோ இப்போ கேள்வியை நல்லா கவனிங்க. தரமான கேள்வி. சரியா? இப்போ இங்க 3.2 16.2 இருக்கு. பார்க்கும்போதும் சரி, யோசிக்கும் போதும் சரி, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா ப்ரோ, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 162 எதுவுமே ஐடியா இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க இப்போதைக்கு பாயிண்டையே மறந்துருங்க. ஓகே, பாயிண்டையே மறந்துருங்க. லாஸ்ட்ல பார்த்துங்க. இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு 32ஆவும் 162ஆவும் பாருங்க. இதை அதே மாதிரி தான் நான் சொல்ற மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி பிரிங்க. இதை நான் எப்படி பிரிக்கலாம்? 32 16 2ன்னு பிரிக்கலாம். 8 4ன்னு கூட பிரிக்கலாம். ஏன் 16ன்னு பிரிக்கிறேன்? 16 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி இதை நீங்க கிளியரா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த 162 வந்து 81 2 போகும். 81ங்கிறது 9ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ அடுத்த ஸ்டெப் வாங்க. ஸ்கொயர் ரூட்னா என்ன சொன்னேன்? 2 முறை வர நம்பர் ரூட்டுக்குள்ள ஒரு முறை வெளியே வரும். அப்போ 2 முறை இருக்கு, ஒரு தடவை வெளியே வரும். 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4 வெளியே வரும். 81க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 9 வெளியே வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க. 2 4 8 8 9 72. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. அதை நீங்க ஆரம்பத்தில் வைக்கல, ஸோ இப்போ வைக்கலாம். 7.2 என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு டைப்பே ஒரு சின்ன வீடியோல சூப்பரா சால்வ் ஆகும். சரியா? ஸோ ப்ரொபோர்ஷன் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கீங்களா? ப்ரொபோர்ஷன் ஈஸியா? உங்களுக்கு ஆன்சர், உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்த வீடியோல ப்ரொபோர்ஷனை இன்னும் டீட்டெயிலா இருக்கிற லாஸ்ட் டைப்பை மிஸ்லேனியஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.